ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் பென் ஸ்டாண்ட் ஒன்று 4 வயசு யூஸ் பண்ணி போடுற அம்லா நாட் ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஏற்கனவே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் நம்ம சேனலில் பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல்ஸ் எல்லாம் நியர்லி 25 வெரைட்டிஸ்க்கு மேலே என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, ஃப்ளவர் டிசைன், ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன், ஸ்ட்ரைப்பு டிசைன், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பென் ஸ்டாண்ட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வாய்ஸ் பார்த்திங்கன்னா 2 கலர் பிளெயின் வாய்ஸ் எடுத்திருக்கேன். க்ரீன் அண்ட் வயலட் கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வயலட்டில் 5 வாய்ஸ் 5 அடியிலையும், க்ரீனில் 10 வாய்ஸ் 4 அடியிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண வாய்ஸை 2 வாய்ஸாக எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் வாய்ஸ் ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வயலட்டில் 2 நாட்ஸும் ஒரு ஒயரும் இருக்கும். க்ரீன் கலரில் 5 நாட்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வயலட் கலர் ஒயரை பேஸாக வச்சு நம்ம தொடங்கலாம். இந்த மாதிரி 2 நாட்ஸ் எடுத்து கிராஸாக வச்சு 3வது ஒரு நாட் போடுங்க. இன்னும் ஒரு ஒயர் இருக்கும், நம்ம அதை இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடலாம். அந்த ஒயரை ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5 நாட்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் வெளிப்பகுதியில் 2 வாய்ஸ் இருக்குது. அதுலேயும் நம்ம சுற்றி வர நாட்ஸ் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஷேப் டிசைன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் நாட்ஸ் யூஸ் பண்ணி சுற்றி வர நம்ம குமிழ்கள் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி கிராஸாக வச்சு 2 சைட்லேயும் நாட்ஸ் போடுங்க. மறுபடியும் இன்னும் 2 நாட்ஸ் போடணும். கடைசியாக ஒரு நாட் போட்டால் நமக்கு குமிழ் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நமக்கு குமிழ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் பாருங்கள் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதுக்கப்புறம் இந்த 2 குமிழ்களுக்கு சென்டரில் க்ரீன் கலர் ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள். இதில் நம்ம 4 வயசு யூஸ் பண்ணி போடுற அம்லா நாட் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி லூப்பாக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கணும். மொத்தம் 3 லூப்ஸ் நம்ம இந்த மாதிரி பண்ணணும். 4வது ஒயரை சுற்றி கொண்டு வாங்க. இப்போ கீழே பாருங்கள், மொத்தமாக 4 வாய்ஸ் கிடைக்கும். அதிகப்படியான வாய்ஸை யூஸ் பண்ணி நம்ம நாட்ஸ் போடும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி பொறுமையாக போடுங்க. இப்போ ஃபஸ்ட் ஒயர் எடுத்து மேலே போட்டு அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிறோம். மீதி இருக்க 3 வாய்ஸை 3 லூப் வழியாக விட்டு எடுத்து மெல்ல டைட் பண்ணணும். 2வது ஒயரை ஃபஸ்ட் லூப் வழியாக விடுறோம். 3வது ஒயரை 2 லூப் வழியாக விடுறோம். 4வது ஒயரை 3 லூப் வழியாக விட்டு எடுத்து மெல்ல டைட் பண்ணோம்னா நமக்கு அம்லா நாட் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த மாதிரி அம்லா நாட் வந்து ரொம்ப டைட்டாக பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கேப் இருக்கணும். சுற்றி வர நமக்கு வந்து கேப் கிடைக்கணும். அந்த கேப்பில் தான் நம்ம வந்து அந்த டிசைன் ஒயரை கட் பண்ணி நம்ம ஃப்ளவர் டிசைன் கொண்டு வரணும். இதுக்கப்புறம் இந்த 2 சைட்லேயும் இந்த வயலட் கலர் ஒயர் கிராஸ் ஆகும். அதுலேயும் நம்ம 2 சைட்லேயும் நாட்ஸ் போட்டோம்னா ஒரு பார்டர் டிசைன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அம்லா நாட்லேயே பார்த்தீங்கன்னா 3 வாய்ஸ் யூஸ் பண்ணி போடுறது, 4 வாய்ஸ் யூஸ் பண்ணி போடுறது, இந்த 2 நாட்ஸையும் மிக்ஸ் பண்ணி போடுறது, இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன், அம்லா நாட் ஃப்ளவர் டிசைன் இதில் எல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல் இருக்குது நம்ம சேனலில். இதே மாதிரி நம்ம சுற்றி வர இந்த வரிசையை போட்டு முடிச்சிடலாம். நான் பாருங்கள் ஒரு வருஷம் சுற்றி வர போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி இந்த கிராஸாக போகிற வாய்ஸில் நாட்ஸ் போட்டு ஹைட் பண்ணி கொண்டு வரணும். இப்போ பாருங்கள் ஒரு 4 வரிசைகள் வந்து நான் ஒரு சைடில் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் வந்து 4 அடியில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் ஒயர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இந்த 2வது வரிசை அம்லா நாட் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலேருந்து நான் தொடங்குறேன். இந்த மாதிரி உள்ளே பார்த்த மாதிரி ஒரு 2 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டு டைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த 2வது வரிசையிலேருந்து தொடங்குறேன். நீங்கள் அந்த கீழ் வரிசை ஃபஸ்ட்டு வரிசையிலேருந்து தொடங்குற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு அடி சேர்த்து எடுக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து இந்த ஒயர் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி பாருங்கள், இந்த வழுவழுப்பான பகுதி வந்து மேலே கொண்டு வந்துடணும். அடியிலேருந்து மேலே கொண்டு வரோம். இதே மாதிரியே நம்ம சுற்றி சுற்றி அடுத்தடுத்த ஒயரில் நம்ம விட்டு விட்டு நம்ம உள்ளேருந்து மறுபடியும் மேலே கொண்டு வரணும். இதே மாதிரியே ஒவ்வொரு ஒயர்லையும் நம்ம அப்படியே சுற்றி சுற்றி ஒரு சக்கரம் டைப்பில் கொண்டு வரும்போது நமக்கு அந்த ஃப்ளவர் டிசைன் அழகாக கிடைக்கும். இந்த ஃப்ளவர் டிசைன்லேயே பார்த்திங்கன்னா இந்த அம்லா நாட் ஃப்ளவர் டிசைன்லேயே நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். ரேட்டில் டாய் குழந்தைய விளையாடுறதா ரேட்டில் டாய், கீ செயினு, பூஜா பேஸ்கட், டிஃபன் கேரியர் பேஸ்கட்டு, ட்ரே டுட்டோரியல், பவுல் பேஸ்கட், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து நான் இந்த டிசைன் யூஸ் பண்ணி டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒயர் வந்து நமக்கு நீளமாக இருக்கிறனால இந்த டிசைன் வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் போட்டாகணும். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பெரிய பேஸ்கட்ஸ்னால் வந்து நமக்கு கேப் வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன வந்து பென் ஸ்டாண்ட் அப்படிங்கிறம்போது கொஞ்சம் வந்து உள்ளே விட்டு விட்டு எடுக்கிறது சிரமமாக தான் இருக்கும். பொறுமையாக தான் போடணும். நல்லா டைட்டாக உள்ளே விட்டு விட்டு எடுத்து கொண்டு வாங்க. லூஸாக இருந்ததுன்னா அந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு செட் ஆகாது.
இப்போ பாருங்கள் நம்ம சுற்றி வர போட்டு கொண்டு வந்தாச்சு. நம்ம தொடங்கின இடத்துக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி அடிக்கடி ஒயர் வந்து நமக்கு ரிவர்ஸ் ஆயிரும். அதை மெல்லமாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தொடங்கின இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயர் அதில் எடுத்து மறுபடியும் வந்து உள்ளே கொண்டு போயிருங்க. அந்த ஒயரை வந்து ரன்னிங் ஒயரை டிசைன் ஒயரை உள்ளே கொண்டு போயிட்டு மறுபடியும் வந்து அடுத்த ஆம்லா நாட்டில் இந்த டிசைனை நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். நம்ம எப்படி இப்போ போட்டு முடிச்சிருக்கோமோ சேம் அதே மெத்தட் தான். இந்த 2 நாட்ஸில் இந்த நடுவில் வர ஒரு பேசிக் நாட் இருக்குது பாருங்கள், அதில் வந்து உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஆம்லா நாட்டுக்குள்ளே விட்டு எடுத்து அந்த ஹோல்ஸ் வழியாக மறுபடியும் சுற்றி வர கொண்டு வந்து இந்த டிசைனை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கேப் ரொம்ப சின்னதாக இருக்கனால கொஞ்சம் வந்து நம்ம சிரமமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃபினிஷிங்கில் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் மறுபடியும் கொண்டு வந்திருக்க பாருங்கள், அந்த ஒயரை வந்து உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் 2வது ஆம்லா நாட்டில் இந்த டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். இது நம்ம ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்து பண்ணுறது சிரமம். ஆனால் அதனால் ஒரு சைடில் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த டிசைன் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த டிசைன் தெரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல மொத்தமாக 5 ஆம்லா நாட் வந்து கிடச்சிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா 4 ஆம்லா நாட்டில் நான் இது வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் 4.25 அடி எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன், ஒரு 1/4 அடி. உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து 4 அடி சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம சுற்றி வர டிசைன் வேறு கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். நான் பாருங்கள் இப்போ மொத்தமாக ஒரு 3 வரிசைகள் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 வரிசைகள் போட்டு முடிச்சிட்டோம்னா நமக்கு அழகான பென் ஸ்டாண்ட் ரெடி ஆயிரும். இந்த அம்லா நாட் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலரில் போடும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. நமக்கு பென் ஸ்டாண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த அம்லா நாட் ஃப்ளவர் டிசைனில் ஒயர்ஸ் எல்லாம் வந்து உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஈவனாக கட் பண்ணி விட்டுருக்கேன். கிராஸாக போகிற நாட்ஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த கீழே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் மாதிரி இருக்கிறத கட் பண்ணி வச்சு நம்ம திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 1/4 ரோல் தான் ஆகும் இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு. ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.